எல்லாரும் ஆசைப்படுறது ஒரு ஹாப்பி என்டிங் இல்லையா? ஆனா எப்போதும் அது கிடைக்கிறது இல்ல. ஒருவேளை இந்த முறை இதை நீங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் நல்ல முடிவா இருக்கும். பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கும். இந்த பூமி மறுபடியும் அமைதியா மாறி இருக்கலாம். எவ்வளவு அற்புதமான உலகத்தை படைச்சிருக்க இந்த கடவுள், ஏகப்பட்ட கிரகங்கள், கோடிக்கணக்கான உயிர்கள், இன்னும் எத்தனை எத்தனை அழகான யூனிவர்ஸ் இது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி தனியா இருக்க மாட்டோம், இல்ல பிரிய மாட்டோம்னு சொல்லி தான் நான் நம்பியிருப்பேன். எனக்கும் அது மேல எனக்கு அது பெரிய சர்ப்ரைஸாவே இருந்திருக்காது. ஆனா இப்பெல்லாம் போர் எங்க இருந்து வருது, எப்படி வருது, யாரு பண்றாங்க, யாரால சொல்ல முடியும்? நல்லதா கெட்டதான்னு தெரியாது. ஆனா அது எல்லாத்துக்கும் நடுவுல தான் என் பொண்ணு வளர்ந்தாகணும், வாழ்ந்தாகணும். அதனாலதான் நான் அந்த மெசேஜை இப்பவே ரெக்கார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஒருவேளை மரணம் பக்கத்துல வந்துருச்சுன்னா நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன். மரணம் யாருக்கு வேணா வரலாம், எப்ப வேணா வரலாம், எங்க வேணா வரலாம். நான் நாளைக்கு பண்ண போற இந்த டைம் டிராவல் என்ன எங்க வேணா கூட்டிட்டு போகலாம். நான் என்ன வேணா முடிவு எடுக்கலாம். தெரியல, இந்த டிராவல் என்ன நடக்க போகுது எனக்கே தெரியாது. அதுக்காக பிரயாணம் பண்ணாம இருக்க முடியாதுல்ல. எல்லா பிரயாணத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. நான் ஏன் இப்படி எல்லாம் வளரிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. பட் எல்லாமே எப்படி நடக்கணுமோ அதெல்லாம் அப்படியே தான் நடக்கும். அப்பா, love you more than 3000 times.